இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இரைப்பைக்கான உடற்கூறியல், அதாவது ஸ்டொமக் அனாட்டமி. இரைப்பை என்பது நமது இடது மேல் வயிற்றுப்புறத்தில் இடது மார்பு கூட்டிற்கு கீழே அமைந்துள்ள ஜே என்னும் எழுத்து வடிவில் இருக்கும் ஒரு பை போன்ற உறுப்பாகும். நமது ஜீரண மண்டலத்தின் ஒரு பகுதியாகும். இது ஒரு பை போன்ற அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பானது விரியக்கூடிய தன்மையில் இருப்பதால் இதனால் உணவிற்கு ஏற்ப விரிந்து உணவினை சேமிக்க செய்கிறது. இரைப்பை உணவினை சேமித்து தன்னுள் சில காலம் தங்க வைப்பதுடன் மட்டுமல்லாமல் ஜீரணத்திற்கு தேவையான நொதிகளையும், அதாவது என்சைம்ஸ் என்பவைகளையும் அமிலங்களையும் உற்பத்தி செய்கின்றது. இந்த நொதிகள் மற்றும் அமிலங்களின் கலவையானது உணவினை சிறு சிறு துண்டங்களாக மாற்றி ஜீரணத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல உதவுகின்றது. இரைப்பையின் அமைவிடம். இரைப்பையானது நமது உடலின் இடது பக்க மேல் வயிற்றுப்புறத்தில் அமைந்துள்ளது. இரைப்பையானது எபிகாஸ்ட்ரிக் எனப்படும் பகுதியிலும் தொப்புள் மற்றும் இடது பக்க ஹைட்ரோகாண்ட்ரியம் ஆகிய பகுதிகளை இணைத்தவாறு அமைந்துள்ளது. இரைப்பை என்பது ஜே என்னும் எழுத்து வடிவில் இருக்கும் தசைகளால் ஆன விரிவடையும் தன்மை கொண்ட பை போன்ற ஒரு உறுப்பாகும். இதன் அளவானது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். உண்ணப்படும் உணவின் அளவிற்கு ஏற்பவும் இரைப்பையானது விரிவடையும். உணவானது இல்லையெனில் சுருங்கவும் செய்யும். இரைப்பையின் மேல் பகுதியானது உணவு குழாயுடன், அதாவது ஈசோஃபிகல் ஸ்பிங்க்டர் என்னும் சுருக்கு தசை மூலமாகவும் மற்றொரு பகுதியானது சிறுகுடலினையும் இணைக்கின்றது. இரைப்பையை சுற்றியுள்ள பகுதிகளை பார்க்கலாம். இரைப்பையின் பகுதிகளையும் பார்க்கலாம். 2 ஓப்பனிங்ஸ் உள்ளன, அதாவது திறப்புகள் என்று அழைப்போம். அவை இதயத்தின் அடிப்பகுதிக்குள்ள உள்ள ஒரு வாசல், குடல் வாய்க்குழி வாசல், அதாவது கார்டியாக் ஆரிஃபிஸ், பைலோரிக் ஆரிஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இரைப்பை 2 மிக முக்கிய வளைவுகளை கொண்டிருக்கிறது. குறுகிய வளைவு மற்றும் அகண்ட வளைவு. இதன் மேற்பரப்புகள், சர்ஃபேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முன்புற மேற்பரப்பு, பின்புற மேற்பரப்பு என்று 2 பகுதிகளாக பிரிந்துள்ளது. இரைப்பையின் பகுதிகள் இதய துவார பகுதி மற்றும் குடல்வாய் குழி பகுதி என இரைப்பையை 2 பகுதிகளாக, முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். இதய துவார பகுதி என்பது இதய துவார பகுதி, அடிக்குழி மற்றும் அதனுடைய உடல் பகுதி ஆகிய 3 பகுதிகளை கொண்டுள்ளது. குடல் வாய்க்குழி பகுதி என்பது ஆண்ட்ரம் மற்றும் பைலோரஸ் அடிப்பகுதி ஆகியவற்றை கொண்டுள்ளது. இரைப்பையின் முக்கிய பகுதிகளாக இருப்பவை ஈசோஃபேகஸ், கார்டியா, ஃபண்டஸ், பாடி, பைலோரஸ், டியோடினம், ஆண்ட்ரம், இன்க்யூசிரா ஆங்குலாரிஸ். அதாவது மேல் பகுதியை நம்ம பார்க்கும்போது ஈசோஃபேகஸ், ஃபண்டஸ், கார்டியா, அதாவது இருதய பகுதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம். கீழ்ப்பகுதியாக இருக்கிறது உங்களுக்கு பைலோரஸ் மற்றும் ஆண்ட்ரம் ஆகிய பகுதிகள். மேலும் இரைப்பையை நம்ம குறிப்பிடும்போது முக்கியமாக 5 பகுதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவை என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதய துவார பகுதி என்று அழைக்கப்படும் கார்டியா, அடிக்குழி ஃபண்டஸ், உடல் பகுதி பாடி அல்லது கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆண்ட்ரம் அடிப்பகுதி, அடுத்தது குடல் வாய்க்குழி பைலோரஸ் அடிப்பகுதி, பைலோரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதய துவார பகுதியானது அந்த இடத்துல தான் உணவு குழாயானது இரைப்பையுடன் இணைகின்றது. இந்த பகுதியில் தான் இதயத்தின் சுருக்கு தசை, அதாவது கார்டியாக் ஸ்பிங்க்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கு தசை மூலமாக உங்களுக்கு இரைப்பை உணவு குழாயோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சுருக்கு தசை தான் உங்களுக்கு உணவானது மேலே ஏறி உணவு குழாயினில் மீண்டும் செல்லாமல் பாதுகாக்கும் ஒரு கதவு போல, வாசல் போல செயல்படுகின்றது. அடிக்குழி ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி அரைக்கோள வடிவத்தில் இரைப்பையோட மேல்புறத்தில் உள்ள பகுதியாகும். இருதய மேலுறைக்கு அடிப்புறமாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அடிக்குழியானது ஜீரணத்தின் போது வெளிப்படக்கூடிய வாயுக்களை சேமிக்கும் பணியினை செய்கின்றது. அடுத்ததாக உடல் பகுதி, பாடி அல்லது கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரைப்பையோட மிகப்பெரிய பகுதியாக இந்த பகுதி இருக்குது. உணவு நொதித்தல் செயலின் போது உணவினை அடைத்து சிறு சிறு பகுதிகளாக மாற்றுவதற்காக, அதாவது பெரிய பெரிய
மூலக்கூறுகளாக இருக்கிறத உடைத்து சிறு சிறு பகுதிகளாக மாற்றுவதற்காக இரைப்பையானது சுருங்கி விரியும். இரைப்பையின் உடல் பகுதியில்தான் இந்த சுருங்கி விரியும் செயலானது நடைபெறும். உணவானது அதிக நேரம் இங்குதான் தங்குகின்றது. இரைப்பையானது காலியாக உள்ள பொழுது 50 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்டதாக இருக்கும். அதே சமயம் 1 லிட்டர் கொள்ளளவு வரை விரியக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அடுத்ததாக ஆண்ட்ரம் அடிக்குழி. இரைப்பையின் வளைவான அடிப்பகுதிதான் இந்த ஆண்ட்ரம் எனப்படும் அடிக்குழி ஆகும். உடல் பகுதிக்கு அடியில் அமைந்துள்ளது. உணவினை கூழ்மமாக மாற்றுவதற்கு இந்த பகுதியில் சுருங்கி விரியக்கூடிய செயலானது அதிகமாகவும் வேகமாகவும் இருக்கும். உணவானது கூழ்மமாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படும். அதற்கு அடுத்ததாக குடல்வாய் குழி அல்லது அடிக்குழி பைலோரஸ் என்று அழைக்கப்படும். இரைப்பையின் அடிப்பகுதியாகும். இந்த பகுதியில்தான் இரைப்பையானது சிறுகுடலுடன் பைலோரிக் சுருக்கு தசையின் மூலமாக இணைகின்றது. இதில் அமைந்துள்ள தசைகள் மூலமாக உணவானது சிறுகுடலுக்குள் செல்வது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது நம் தொண்டைக்குழியிலிருந்து கூழ்மமாக வரக்கூடிய உணவானது கூழ்ம நிலையில் உணவு குழாய் வழியாக இரைப்பையை இருதய சுருக்கு தசை மூலமாக உள்ளே அடைகின்றது. அங்கு இரைப்பையின் உடல் பகுதியில் உள்ள தசைகள் மூலமாக பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக பிரிக்கப்படும் செயலானது நடைபெறுகின்றது. அதன் பிறகு அந்த கூழ்மமானது பைலோரிக் வழியாக சிறுகுடலை அடைகின்றது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான தசைகள் தன்னுடைய இயக்கங்களினால் உங்களுக்கு பெரிய மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய உணவை கைம் எனப்படும் உணவு கூழ்மமாக மாற்றுவதற்கு உதவி புரிகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது அதற்குள்ளே அமைந்துள்ள தசைகளின் அமைப்புகளை இப்போது பார்க்கலாம். இரைப்பையின் உட்சுவர் அமைப்பு. இரைப்பையானது பல்வேறு வடிவ தசை அடுக்குகள் மற்றும் திசுக்களால் ஆனதாகும். இவற்றுள் சில நீளமானவை, சில வட்ட வடிவமானவை மற்றும் சில தசைகள் குறுக்கு தசைகள் ஆகும். இவற்றை இன்னர் ஆப்ளிக் மசில்ஸ், மிடில் சர்க்குலர் மசில்ஸ், அவுட்டர் லாங்கிடியூடினல் மசில்ஸ் என்றும் அழைப்பார்கள். இரைப்பை 5 வகை தசைகளால் அடுக்குகளால் ஆனது. அவை மியூகோசா எனப்படும் உட்புற அடுக்கு, சப் மியூகோசா எனப்படுவது மியூகோசாவிற்கு பாதுகாப்பாக உள்ள 2ஆம் அடுக்கு, மியூகோசா மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னா அதாவது தடிமனான தசைகளால் ஆன 3வது அடுக்கு, சப் சீரோசா திசுக்களால் ஆன 4வது அடுக்கு, சீரோசா அடுக்கிற்கு பாதுகாப்பாக அமைந்துள்ளது. அடுத்ததாக சீரோசா அடுக்கு வெளிப்புற மேலடுக்கு இரைப்பைக்கு பாதுகாப்பாக அமைந்துள்ளது. மியூகோசா அடுக்கு அதை பற்றி பார்க்கலாம். மியூகோசா என்பது இரைப்பையின் 1வது மற்றும் உட்புற அடுக்காகும். இங்கு ஜீரணத்திற்கு தேவையான சுரப்பு நீரை சுரக்கும் சுரப்பிகளும் அமில சுரப்பிகளும் அமைந்துள்ளன. தசைகளில் சுருங்கி விரியும் தன்மையின் உதவியுடன் இவை வேலை செய்கின்றன. இங்கு சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது உணவினை உடைக்க உதவுகின்றது. மேலும் பெப்சின் எனப்படும் என்சைம் கடினமான புரதத்தை உடைத்து பெப்டைடுகளாக மாற்றுகின்றது. இந்த தசை அடுக்கானது 35 மில்லியன் பள்ளங்களையும் அமில குழிகளையும் தன்னுள்ளே கொண்டதாகவும் ஒரு நாளைக்கு சுமார் 2 லிட்டர் அளவிற்கு ஜீரண நொதிகளையும் சுரக்கும் தன்மை கொண்டது. இரைப்பையின் உட்புற அடுக்கானது தனக்குள்ளே ஏராளமான மடிப்புகளை கொண்டது. இந்த மடிப்புகள் ரூகே என அழைக்கப்படுகின்றன. இவைதான் இரைப்பையின் சுருங்கி விரியும் தன்மைக்கு காரணம். இவை தன் அளவினை விட 50 மடங்கு விரியும் தன்மை கொண்டது. உணவானது இல்லாத பொழுது இத்தசைகள் மடங்கிய நிலையில் இருக்கும். இவற்றை நம்மால் சாதாரணமாக காண முடியாது. இரைப்பையில் உணவே இல்லாத பொழுது, அதாவது அதிகாலையில் உணவு வயிறு காலியாக இருக்கும் நிலைகளில் மட்டுமே இந்த ரூகே மடிப்புகளை நம்மால் காண இயலும். அடுத்ததாக சப்மியூகோசா அமைப்பு இரைப்பையின் 2வது அடுக்காகும். இந்த அடுக்கானது ஏராளமான இணைப்பு திசுக்களையும் இரத்த நாளங்களையும் நிணநீர் நாளங்களையும் நரம்பு செல்களையும் கொண்டதாக இருக்கிறது. இது மியூகோசா அடுக்கிற்கு பாதுகாப்பு உரையாக செயல்படுகின்றது. அடுத்ததாக மஸ்குலாரிஸ் அடுக்கு தடிமனான தசைகளால் ஆன 3வது அடுக்கு.
டியூனிகா மஸ்குலாரிஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது. மிருதுவான இந்த தசையானது சப்மியூசா அடுக்கின் உள்ளே அமைந்துள்ளது. இவை 3 விதமான தசைகளால் ஆனது. அவை உட்புற சாய்ந்த தசை அடுக்கு, அதாவது இன்னர் ஆப்ளிக் மசில்ஸ் லேயர், மத்திய வட்ட அல்லது உருளை தசை அடுக்கு, மிடில் சர்க்குலர் மசில்ஸ் லேயர், வெளிப்புற நீளமான தசை அடுக்கு, அவுட்டர் லாங்கிடியூட்னல் மசில்ஸ் லேயர். இந்த தசைகள் தான் இரைப்பையின் கடைதல் எனப்படும் செயலுக்கு உதவுகின்றன. இவை சுருங்கி விரியும் பொழுது மியூகோசா தனது சுரப்பை சரி செய்கின்றது. கடைதல் என்பதை சேர்னிங் ப்ராசஸ், சேர்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததாக சப் சீரோசா, திசுக்களால் ஆன 4வது அடுக்கு. சீரோசா அடுக்கிற்கு பாதுகாப்பாக அமைந்துள்ளது. சீரோசா அடுக்கிற்கும் தசை அடுக்கிற்கும் இணைப்பு திசுவாக இந்த அடுக்கு அமைந்துள்ளது. இறுதியாக சீரோசா எனப்படும் மேலடுக்கு. இது வெளிப்புற மேலடுக்கு ஆகும். இரைப்பைக்கு பாதுகாப்பாக அமைந்துள்ள அடுக்கும் ஆகும். எபித்தீலியம் செல்களால் ஆன இந்த அடுக்கானது இரைப்பைக்கு அதிர்வுகளில் இருந்து பாதுகாப்பை அளிக்கின்றது. இரைப்பைக்கான வேலைகள்: உணவினை உள்வாங்கி கடைந்து சேமித்து கூழ்மமாக்கி சிறுகுடலுக்கு அனுப்புவதுதான் இரைப்பையின் மிக முக்கியமான வேலையாகும். உணவினை சேமித்து வைத்தல், அதாவது உள்வாங்கிய உணவினை நீண்ட நேரத்திற்கு தன்னுள்ளே சேமித்து வைத்திருக்கின்றது. உள்வாங்கிய உணவினை சிறிய பகுதிகளாக உடைக்கும் வேலையினையும் செய்கிறது. உணவினை கூழ்மமாக்குதல், உணவினை ஜீரண நொதிகள் மற்றும் அமிலத்தின் உதவியுடன் உடைத்து கடைந்து கூழ்மமாக, அதாவது கைம் ஆக மாற்றுகின்றது. அமிலங்கள் மற்றும் நொதிகளின் சுரப்பு. இரைப்பையில் சுரக்கப்படும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நொதிகளானது உணவினை சிறு சிறு பகுதிகளாக உடைக்கவும் வேதியியல் மாற்றங்களுக்காகவும் செயலாற்றுகின்றன. அது மட்டுமல்லாமல் உணவில் கலந்து உடலுக்குள் வரும் கிருமிகளை அழிக்கவும் இந்த அமிலங்களும் சுரப்புகளும் உதவுகின்றன. விட்டமின் B12 சிறுகுடலானது உறிஞ்சுவதற்கு தேவையான உள்ளார்ந்த காரணியான கிளைகோபுரோட்டீன் எனப்படும் பொருளை இரைப்பையானது உற்பத்தி செய்கின்றது. இரைப்பைக்குள் 2 வகையான டைஜஷன்கள் நடக்கிறது. அதாவது மெக்கானிக்கல் டைஜஷன் எனப்படும் ஃபிசிக்கல் பொருட்களான, அதாவது தசைகளும் உடல் உறுப்புகளோட இணைவில் நடக்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக கெமிக்கல் டைஜஷன், அதாவது வேதியியல் பொருட்கள் மூலமாக உங்களுக்கு பொருட்களை ஒரு தன்மையிலிருந்து மற்றொரு தன்மையாக மாற்றக்கூடக்கூடிய விஷயம். மெக்கானிக்கல் டைஜஷன் என்பது பெரிய பெரிய மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கக்கூடிய வேலை. அதாவது இரைப்பைக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது உணவு குழாய் மூலமாக நாம் உணவை உள்ளே அனுப்புகிறோம். அந்த உணவானது ஃபண்டஸ் அப்படிங்கிற இரைப்பையோட பகுதியில் தான் முதல்ல தொடர்புக்கு வருது. ஏன்னா இதுதான் இரைப்பையோட முதல் பகுதியாக இருக்குது. அடுத்ததாக அங்கே பெப்சின் அப்படிங்கக்கூடிய ஜீரணத்துக்கான ஒரு என்சைம் ஆக்டிவேஷன் ஆகி அதாவது அது செயலுக்கு செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு இரைப்பைக்கான ஜீரணம் அப்படிங்கிற ஒரு வேலை ஆரம்பிக்கிறது. அந்த உணவுக்கான ஜீரணம் அப்படிங்கிற வேலை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இரைப்பைக்குள்ளே இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடனும் உங்களுக்கு கலந்து அதனுடைய வேலையாக அங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தன்மை என்ன அப்படின்னா, பெரிய மூலக்கூறை சின்னதாக உடைக்கவும் செய்து அதனோடவே அங்கே வரக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிக்கவும் செய்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பெப்சின் அப்படிங்கிற அந்த என்சைமோடு சேர்ந்து உணவு மற்ற என்சைம்களோடையும் சேர்ந்து pH அளவு சரிப்படுத்தி கொடுத்து உணவானது ஜீரணத்துக்கு தயாராகுவதற்கு உதவி புரிகின்றது. அப்படி உணவானது சின்ன சின்ன பொருட்களாக உடைக்கப்படும் பொழுது அந்த இருக்கக்கூடிய சளி படலமானது உங்களுக்கு இரைப்பை அமிலத்தால் அரிக்கப்படாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த சளிப்படலம் உதவியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பைலோரஸ், ஆண்ட்ரம் அண்ட் பைலோரஸ் அப்படிங்கிற அந்த பகுதிகளில் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த மஸ்குலர் மூமெண்ட்ஸ், பெரிஸ்டால்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலை போன்ற இயக்கங்கள் மூலமாக அந்த உடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களானது உங்களுக்கு நீர்மத்தோட கலந்து, அதாவது திடப்பொருளாக இல்லாமல் ஒரு விதமான திரவ கலவையாக உங்களுக்கு இரைப்பையை கடந்து சிறுகுடலுக்கு அதாவது சிறுகுடலத்தின் டியோடினம் பகுதிக்கு அனுப்பப்படுவதற்கு உதவியாக இருக்கின்றது.
இந்த அனைத்து விஷயங்களுமே எங்கெங்கே நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இரைப்பையோட பாடி அப்படிங்கிற பகுதியில் உங்களுக்கு அரைக்கக்கூடிய வேலை, கடைதல் அப்படிங்கிற வேலை, உணவானது உங்களுக்கு அமிலத்துடனும் என்சைம்களுடனும் கலந்து உங்களுக்கு கூழ்மமாக உருவாக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த இடத்துல நடக்கிறது. இங்கே தான் வந்து கைம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு கூழ்மமானது தயாரிக்கப்படுகிறது. இன்னர் அப்ளிக் லேயர் அப்படிங்கக்கூடிய அந்த தசையோட அடுக்குகளில் தான் வந்து உங்களுக்கு கடைதல் வேலையும் உடைத்தல் வேலையும் நடக்கிறது. இந்த இடத்துல வந்து ஃபுட் சேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைந்து உங்களுக்கு வந்து உணவை உடைத்து கொடுக்கிறது. அதற்கு அடுத்ததாக அந்த லாங்கிடியூட்னல் லேயர், சர்க்குலர் லேயர், அதாவது நீளமான தசைகள், வட்டமான தசைகள்னு சொல்லுவோம். இந்த தசைகள் வந்து கடத்தல் வேலைகளையும் அந்த பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற உணவை கடத்தக்கூடிய ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தக்கூடிய அந்த இயக்கத்தையும் வந்து இந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டையும் இந்த லாங்கிடியூட்னல் லேயரும் சர்க்குலர் லேயரும் செய்கிறது. இந்த வேலைகள் அனைத்தும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இரைப்பையில் குறைந்தது 40 நிமிடங்களிலிருந்து சில பல மணி நேரங்கள் கூட ஆகலாம். அது உணவினுடைய தன்மையை பொறுத்தும் அவருடைய இரைப்பையின் சக்தியை பொறுத்தும் உங்களுக்கு நீங்கள் உண்ணக்கூடிய உணவை கூழ்மமாக ஆக்கிறதுக்கு நேரம் தேவைப்படும். இதே நேரத்தில் புரதங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது மிருகங்களின் உணவுகளாக இவங்க ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, மீட்டு அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த ஃபேட் எல்லாமே உங்களுக்கு வந்து நெடுநேரமாகும். இதே நேரத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் எனப்படும் மாவு சத்து பொருட்கள் வந்து உங்களுக்கு சுலபமாக ஜீரணமாகிவிடும். இரைப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்களை பற்றி பார்க்கலாம். இரைப்பையில் வந்து உங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் வந்து முக்கியமான பங்காற்றுகிறது. அதில் முக்கியமானவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிரெலின், இந்த ஹார்மோன் வந்துட்டு உங்களுக்கு பசி என்னும் உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்குது. பெப்டைட் YY அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் வந்து உங்களுக்கு உணவுக்காக, அதாவது உணவை பார்த்ததுமே உங்களுக்கு பசிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குற வேலையை செய்யுது. அடுத்ததாக கேஸ்ட்ரின், இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் உணவுக்கான ஹார்மோன், அதாவது அமிலத்தின் சுரப்பை, HCl அமிலம் சுரக்குது இல்லையா, அந்த அமிலத்தின் சுரப்பை வந்து இந்த கேஸ்ட்ரின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்கு தூண்டிதலாக இருக்குது. அடுத்ததாக செக்ரிட்டின், இந்த ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னா உங்களோட கணையத்துக்கு சுரப்பு நீர்களை, அதாவது சிறுகுடலுக்கு உணவானது செல்லும் பொழுது அங்கே உங்களுக்கு தேவையான சுரப்பு நீர்களை சுரக்கிறதுக்கான வேலையை வந்து இந்த செக்ரிட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வேலை செய்யுது. அதே மாதிரி இரைப்பைக்கு பெப்சின் அப்படிங்கிற என்சைமை சுரக்கிறதுக்கான செயலையும் தூண்டக்கூடிய செயலையும் இந்த செக்ரிட்டின் அப்படிங்கிறது செய்யுது. இரைப்பையில் வரக்கூடிய சில தொந்தரவுகள், காமன் டிசீசஸ்னு சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது இரைப்பை அழற்சி அல்லது தொற்று. அடுத்தது இரைப்பை குடல் அழற்சி, கேஸ்ட்ரோஎன்டிட்டிஸ். அடுத்தது இரைப்பை வாதம். அப்புறமா வயிற்றுப்புண், ஸ்டொமக் அல்சர்ஸ்னு சொல்லுவோம், பெப்டிக் அல்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டொமக் கேன்சர், இரைப்பை புற்றுநோய், கேஸ்ட்ரிக் கார்சினோமா.